ஹே கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் சென்னையில் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு ஒரு சின்ன கிளிப் தான் இது. ஸோ December 31 ஆஃபீஸ் முடிச்சுட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகலான்னு சொல்லிட்டு எங்கே போகிறது தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் பீச் போனோம். பீச் போனோடனே துரத்தி விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா பக்கத்துலேயே ஒரு சின்ன கஃபேயில் போயிட்டு பர்கர் டீ சும்மா அப்படியே குடிச்சிட்டு சும்மா ரோம் பண்ணோம். எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ நிறைய பஸ்ஸிலெலாம் நிறைய நடந்துச்சு போல். பட் நாங்கள் அங்கெல்லாம் எங்கேயும் போகல. ஸோ அப்படியே போட்டு ஹாப்பி நியூ இயர் கைஸ் எல்லாருக்கும். தென் நல்லா கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு வெளியில் சுற்றிட்டு நைட்டு லேட்டாக தான் வந்தோம். ஸோ காலையில் எழுந்துச்சி வீட்டில் சும்மா பூஜை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ காலைல 2 கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம். மதியானத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ரூம்மேட்டில் நான் மட்டும்தான் இருந்தனால சும்மா சப்பாத்தி மாவு இருந்துச்சு. ஸோ சரி நம்ம சப்பாத்தி போட்டு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு சும்மா மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். பட் லேட்டராக வந்துட்டு வெறும் தக்காளி மட்டும்தான் இருந்துச்சு. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாவும் இல்லை. ஸோ வீட்டில் என்ன இருக்குது வெளியில் போய் வாங்கி சமைச்சு வாங்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பு மொடப்பாக இருந்துச்சு. ஸோ என்னென்னலாம் கிடைக்கிதோ அதெல்லாம் போட்டு சும்மா பூண்டு இஞ்சி வரமிளகா கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்சது பண்ணி நான் ஏதோ பண்ணிட்டேன். பட் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. லைட்டாக ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணேன். ஸோ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. ஸோ 2 சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு நான் என்னென்னலாம் போட்டு கைக்கு என்னெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் போட்டு ஒன்று பண்ணேன். ரொம்ப மோசம் இல்லை. பட் ரொம்ப நல்லா இருந்ததும் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சும்மா தக்காளி போட்டு ஏதோ பண்ணி சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். அப்படியே எல்லாத்துக்கும் நியூ இயர் விஷஸ்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது அப்படியே கோவிலுக்கு போகலான்ட்டு ஈவினிங்காக கோவிலுக்கு போகலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். உங்களுக்குலாம் எப்படி நியூ இயர் போச்சுன்னு சொல்லுங்கள். ஹோப் இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையணும்னு நினைக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் கைஸ்.